செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஆய்வு செய்ய வந்துள்ள மத்திய நிபுணர் குழு ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரை மணி நேரம் மட்டுமே பார்வையிட்டு சென்றது. நிவாரணம் கிடைக்கும் என நம்பியிருந்த விவசாயிகள் மத்தியில் பெரும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அறிவிக்கப்பட்ட நிவாரணம் இன்னும் வழங்கப்படாமல் உள்ள நிலையில் வறட்சி நிலங்களை ஆய்வு செய்ய மத்திய நிபுணர் குழு ராமநாதபுரத்திற்கு வந்தது. அப்போது அவர்கள் நாரணமங்கலத்தில் சில பகுதிகளை பார்வையிட்டுள்ளனர். ஆனால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள திருவாடனை தாலுகாவில் அரை மணி நேரம் மட்டுமே ஆய்வை மேற்கொண்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். ஹெக்டேர் நிலம் வறட்சியில பாதிக்கப்பட்டிருக்குன்னு மாநில அரசே அறிவிச்ச சூழல்ல இது இவ்வளவையும் பார்வையிடுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் போதுமா அப்படின்னு சொன்னா இது ஏதோ கண்துடைப்பு மாதிரி மத்திய அரசு அனுப்பி இருக்கிற அந்த வறட்சியை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட குழுங்கிறது ஒரு நாடகத்தை நடத்திட்டு போயிருக்கு. ஆனா எந்த அடிப்படையில நிவாரணம் வழங்க போறாங்கன்னு தெரியல. விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குறதுன்னு சொன்னா முறையான ஆய்வு நடத்தப்பட்டு அவர்களுக்குரிய அவங்க இழந்திருக்கிற அந்த இழப்புக்கு தகுந்த மாதிரி நிவாரணம் அறிவிப்பதுதான் சரியா இருக்கும். விவசாயம் பாதிக்கப்பட்டதால் வறுமையில் வாடும் விவசாயிகளுக்கு ஆய்வு மேற்கொண்ட நிபுணர் குழுவினர் எதுபோன்ற அறிக்கையை தயார் செய்வார்கள் என்று தெரியாமல் வேதனை அடைந்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி